الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعامرا تعظيما وتكريما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள், அல்லாஹ் நம்மை எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய கருணையால் நம்மை இந்த புனிதமிகு ஜும்மாவுடைய தொழுகைக்கு அழைத்து வந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் பெற்றோர்களையும் மன்னித்து அல்லாஹுடைய அருளை பெற்றவர்களாக சுவனத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நாம் இன்று இஸ்லாத்தோடு ஈமானோடு வாழ்வதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அத்தகைய நல்லடியார்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், முசன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், மார்க்க அறிஞர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்வானாக. அவர்களுடைய துஆவுக்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஒரு ஹதீஸை நான் தங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், இதா தஷஹத அஹதுக்கும், உங்களில் யாரும் தொழுகையின் இறுதி நிலையில் அத்தஹியாத் ஓதிவிட்டால், தஷஹுதுனா அத்தஹியாத் ஓதுறது, அத்தஹியாத் ஓதிவிட்டால் அதற்கடுத்து ஸலவாத் ஓதுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம், அந்த துஆவை ஓதுவோம், ஸலவாத் ஓதுவோம். அதை ஓதி முடித்து விட்ட பின்பு ஃபல் யஸ்தஇது பில்லாஹி மின் அர்பஈன், நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த 4 விஷயங்களை விட்டு அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி முஸ்லிமில் வரப்பட்ட இந்த ஹதீஸை வைத்து சில உலமாக்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த 4 விட்டும் பாதுகாவல் தேடுவது வாஜிப் என்று எழுதுகிறார்கள். ஹனஃபி மதுஹப்படி வாஜிப் இல்லை, முஸ்தஹப், சுன்னத்தாக இருக்கிறது. நம் எந்த துஆக்களை நாம் விருப்பப்பட்டாலும் ஓதிக்கொள்ளலாம். ஆனால் சில இமாம்கள் இதை வாஜிப் என்ற அளவுக்கு முக்கியத்துவம் சொல்கிறார்கள். 4 விஷயங்களை விட்டு அல்லாஹ் இடத்திலே நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள். அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம், நரகத்தின் வேதனை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. வன் அஊது பிக்க மின் அதாபில் கபர், மன்னரையின் வேதனையை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. வமின் ஃபித்னத்தில் மஹயா வல் மமாத், வாழும் காலத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், மன கஷ்டங்களை விட்டும் மரண நேரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய மசீஹு தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் சோதனைகளை விட்டும் குழப்பங்களை விட்டும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. இந்த 4 விட்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகையிலையும் 5 நேர தொழுகையிலும் எல்லா தொழுகைகளையும் அத்தஹியாத்துக்கு பின்பு இந்த துஆக்களை ஓதும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். சில கிதாபுகளில் சில ரிவாயத்துகளை வருது, யுஅல்லிமுனா கமா யுஅல்லிமு சூரத்தை, எங்களுக்கு இந்த ஹதீஸை இந்த 4ஐயும் கற்றுக் கொடுப்பார்கள். குர்ஆனுடைய சூறாவை எப்படி எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கற்றுக் கொடுப்பார்களோ அதுபோல் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி இந்த 4ஐயும் எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் என்றும் சில ரிவாயத்துகளிலே வந்திருக்கிறது. இந்த 4 விஷயங்கள் மனிதனுக்கு என்றைக்குமே அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நிறைய
நமக்கு நன்மைகளை வைத்திருக்கிறான். அதில் ஒன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம், நரகத்தை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக்கிறப்பே. அப்போ நரகத்தை விட்டு அல்லாஹ்ட்ட நாம் பாதுகாவல் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுவாங்க. காலை ஃபஜ்ருக்கு பின்னாடியும் மக்ரிபுக்கு பின்னாடியும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் 7 தடவை ஓதுவாங்க. யார் 7 முறை நரகத்தை விட்டு அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தேடுவார்களோ அல்லாஹ் நரகத்தை விட்டு அவர்களை பாதுகாக்கிறான். நரகம் அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தேடுகிறது. யா அல்லாஹ் அவரை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக்கொள் என்று நரகம் பாதுகாவல் தேடுவதாகவும் ரிவாயத்திலே வருகிறது. நண்பர்களே, இது ஏன் திரும்ப திரும்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்போ நரகத்தை விட்டு நம்மளை அல்லாஹ் தஆலா பாதுகாக்குதல் என்றால் என்ன பொருள் என்றால், நரகத்தை விட்டு நம்ம அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தேடினால் நரகத்துக்கு செல்லக்கூடிய செயல்கள் இருக்கே அதை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாத்துக்குவோம். அஸ்பாபுகளை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாத்துக்குவோம். ஜி, அதாவது நரகத்தை விட்டு எப்போ நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துக்கோ என்று சொன்னால், இந்த நரகத்துடைய கிட்ட நெருங்குவதற்கு என்னென்ன செயல்களெல்லாம் துணை புரியுமோ அவற்றை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்துக்குவான். ஜி, குஃபரை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான். ஏன் குஃபர் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும், ஷிர்க்கு நம்ம நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அதை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாத்துக் கொள்வான். என்னென்ன பாவங்கள், ஜினா, கொள்ளை, என்னென்ன பாவங்கள்லாம் நாம் நரகத்துக்கு நெருக்கி வைக்குமோ அவற்றை விட்டெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை பாதுகாத்துக் கொள்வான். ஒரு சில ரிவாயத்துகள் இப்படியும் பெரும்பாலான கேட்டிருக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நாரி வமா கர்ரப இலைஹா, யா அல்லாஹ் நரகை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். நரகின் பக்கம் என்னை எது நெருக்கி வைக்குமோ அத்தகைய செயல்களை விட்டும் சொற்களை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். அஊது பிக மிமா கர்ரப இலைஹா மின் கௌலின் வ ஃபிஅலின் வ இஅ்திகாத், எண்ணங்களை விட்டும், கொள்கையில் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள், உடலில் ஏற்படக்கூடிய செயல்கள், வாயிலே சொல்லப்படக்கூடிய சொல்கள், இதில் எது என்னை நரகத்தின் பக்கம் நெருக்கி வைக்குமோ அவற்றை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. வனசாலுக்கள் ஜன்னத்தை, உன்னிடத்திலே சொர்க்கத்தை நான் கேட்கிறேன். ஒமா கர்ரப இலைஹா மின் கௌலின் வ ஃபிஅலின் வ இஅ்திகாத், இனி என்ன எண்ணங்களும் எந்த சொற்களும் எந்த செயல்களும் என்னை சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைக்குமோ அவற்றையும் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதிகமாக மூமினான அதிகமாக அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னா வ நஊது பிக மினன் நார், உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதிகமாக. ஏனென்றால் இப்படி நாம் கேட்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை சொர்க்கத்திற்கு தகுதியான காரியங்கள் நம்மிலே வெளியாக்குவான். நரகத்திற்கு செல்ல காரணமாக இருக்கக்கூடிய செயல்கள் நம்மிலே என்னவெல்லாம் இருக்கிறதோ ஒன்றா நம்மளை விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவற்றை விட்டு விடுதலை கொடுத்து நம்மை வெளியே கொண்டு வந்துடுவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அதனால அதிகமாக கேட்க சொல்லி சொன்னார். அடுத்து சொன்னால், 2வது வன் அஊது பிக மின் அஸாபில் கபர், கபருடைய வேதனை விட்டு என்னை நீ பாதுகாத்துக்கிறப்பே என்று அதிகமாக துவா செய்ய சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காங்க. கபருடைய வேதனையை கேட்க சொன்னதின் நோக்கம் நிச்சயமாக நம்முடைய முதல் மன்சில் கபர். மௌத்தா போனால் ஃபஸ்ட்டு போய் சேர வேண்டியது கபர். அதில் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதை நினைத்து அழுவதை விட கபர் இப்படி பேச்சு வந்துருச்சுன்னா, அது கபரிஸ்தானுக்கு போயிட்டாங்கன்னா, கபரை பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, உஸ்மானே கனி ரலியல்லாஹு அவர்கிட்ட கேட்டாங்க, தாங்கள் நரகத்தை பற்றி சொன்னாலோ வேறு எதை பற்றி சொன்னாலோ அவ்வளோ அழுகிறது இல்லை, மஹ்ஷரை பற்றி சொன்னாலும் அழுகிறது இல்லை, நரகத்தை பற்றி சொல்கிறத விட கபரை பற்றி சொன்னால் இவ்வளோ அழுகிறீங்களே, என்ன காரணம்னு கேட்டாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, அதா அவ்வளோ மன்சிலின் மனாசிலில் ஆகிரா, ஆகிரத்துடைய படித்தரங்களில் இது முந்திய படித்தரமாக இருக்கிறது. இதிலே யார் வெற்றி பெற்று விட்டார்களோ மற்ற எல்லாம் அவங்களுக்கு லேசாயிரும். இதில் யார் மாட்டிக்கொண்டார்களோ மற்ற எல்லா மன்சில்களும் அவருக்கு கஷ்டமாகிவிடும். அவருடைய வேதனையில் ஒருவன் தப்பித்து விட்டால் அடுத்து வரக்கூடிய மஹ்ஷர், அங்கே விழித்து எழுதல், அங்கே ஹிசாபு கிதாபு, வலதுகையிலே பட்டோலை, மற்ற சிராத்துல் முஸ்தகீம், கேள்வி கணக்கு எல்லாமே அல்லாஹ் லேசாக்கிடுவான். ஒருத்தர் இதில் மாட்டிக்கிட்டாரு, அடுத்து வரக்கூடிய கேள்வி கணக்கு, சிராத்துல் முஸ்தகீம், எடை தராசு, மற்ற என்னென்னலாம் இருக்குதோ பட்டோலை, என்னவெல்லாம் அடுத்து மஹ்ஷருடைய காட்சிகள் இருக்கிறதோ எல்லாத்துலேயும் அவர் மாட்டிக்குவார். எல்லாமே அவர் இங்கே மாட்டிக்கிட்டா அங்கே மாட்டிக்கொள்வார், இங்கே ஒருவர் தப்பித்து விட்டால் அங்கேயும் தப்பித்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள்,
இதுதான் ஆகிரத்துடைய மஞ்சில்கள் முந்திய மஞ்சிலாக இருக்கிறது என்று சொன்னார். நண்பர்களே, நாம் அதாபுல் கபரை விட்டு நம்ம அலட்சியமாக இருக்கிறோம். பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபருடைய வேதனை எப்படிப்பட்டது என்றால், அங்கே வேதனைப்படக்கூடியவர்கள் போடக்கூடிய சத்தம் மனிதர்கள் ஜின்களை தவிர மற்ற அனைத்து வஸ்துக்களும் கேட்குது. எல்லா வஸ்துக்களும் நான் துவா செஞ்சு அந்த சத்தம் உங்களுக்கும் கேட்கும்படி செய்து விடுவேன். கபரஸ்தான் பக்கம் நடக்கும் போதே அங்கே வேதனைப்படக்கூடிய மரண ஓலங்கள் ஒவ்வொருத்தரும் அடி வாங்கும் போது கத்தக்கூடிய அந்த சத்தங்கள் உங்களுக்கும் கேட்கும்படி செய்வேன். அப்படி செய்துவிட்டால் நீங்கள் எந்த ஜனாதையும் அடக்கம் பண்ண மாட்டீங்க. அப்படியே கபரஸ்தானில் போட்டு ஓடி வந்துடுவீங்க. ஜனாதாவை போட்டுட்டு உள்ளுக்குள்ளே கபருக்குள்ளே கால் வைக்க மாட்டீங்க. என்பதற்காக வேண்டி நான் அப்படி செய்யாமல் விட்டேன்ங்கிறாங்க. அப்போ கபரை பற்றி நாம் நினைக்காம உட்காந்துருக்கோம். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் கபரை நினைக்கணும். ஒவ்வொரு நாளும் கபர் நம்ம கூப்பிட்டு கொண்டு அழைத்து கொண்டிருக்கிறது. நீ இங்கே வரக்கூடியவனாக இருக்கிறாய், இந்த பக்கம்தான் வரக்கூடியவனாக இருக்கிறாய், ஞாபகம் வச்சுக்கோ என்று கபர் அழைத்து கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, இன்று நாம் வீட்டில் இருக்கிறோம், நாளை கபரில் இருக்கலாம். யாருக்கு தெரியும்? யாரெல்லாம் கபருக்கு போனார்களோ, யாரெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கபருக்கு சென்றார்களோ அப்படிதான். முதல் நாள் வீட்டில் இருந்தாங்க, முதல் நாள் அசர் பாங்கு சொல்லும்போது வீட்டில் இருப்பாங்க, அடுத்த நாள் அசர் பாங்கு சொல்லும்போது கபரிஸ்தானில் கபருக்கு உள்ளே இருப்பார்கள். முதல் நாள் வெளியில் இருப்பார்கள், அடுத்த நாள் உள்ளே இருப்பார்கள். என்றைக்கு நமக்கு என்று தெரியாது, எந்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாது. அதனால் கபரை நினைத்து கொண்டே இருங்கள், கபரை நினைத்து கொண்டே இருங்கள். உத்த நஃப்ஸக மின் அஸ்ஹாபில் குபூர். இன்னும் சொன்னாங்க ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபருக்குள் வைக்கப்பட்டிருந்தால் எந்த நிலையோ அந்த நிலையை நீ எண்ணிக்கொண்டே, அப்படி இருப்பவனாக நீ எண்ணிக்கொள். நீ இன்னும் மன்னரை வாசியாக உன்னை எண்ணிக்கொள். வெளியில் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காத. ஏதோ நெருங்கி விட்டது உன்னுடைய வாகனம், தன்னுடைய மஞ்சிலை, தன்னுடைய ஸ்டேஷனுக்கு நெருங்கிருச்ச வண்டி. எப்படி வண்டி இப்போ நம்ம இங்கேருந்து மெட்ராஸ் போகிறோம், ஸ்டேஷன் வந்துடுச்சு, இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடும் ஸ்டேஷன், 6:30 மணிக்கு வண்டி அங்கே போயிடும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ரெடி பண்ணிக்குவோம். கீழே இறங்கி நம்ம ஆடைகளை சரி பண்ணிக்கொள்வோம், தொப்பி எடுத்து மாட்டிக்குவோம், பேகை எடுத்துக்குவோம், சாமான் கீழே விழுந்துருக்கான்னு சரி பண்ணி எடுத்துக்குவோம், செருப்புலாம் மாட்டி ரெடியாக இருப்போம். வண்டி வந்த பின்னாடி இறங்கிடுவோம். வண்டி நின்ற பின்னாடி அப்புறம் சாமான்கள் தயார் செய்து கொண்டு இருந்தால் அடுத்த 1 நிமிஷம் நிற்பான் கரூர் ஸ்டேஷனில், அடுத்த ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுவான். நம்ம அங்கே கீழே இறங்க முடியாது. அது மாதிரி பெருமானார் ஆகிரத்துடைய மஞ்சில்கள் முந்திய மஞ்சிலாகிய கபரை அடிக்கடி நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், அதாபுல் கபரை விட்டு என்னை பாதுகாத்துக்கோ, அதாபுல் கபரை விட்டு என்னை பாதுகாத்துக்கோ என்று அதிகமாக துவா செய்யும்படியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னொரு சில ரிவாயத்துகளை வருது, அதாபுல் கபர் அதிகமாக 2 நபர்களுக்கு இருக்கிறது. ஒன்று, அதிகமாக மக்களுக்கு மத்தியில் கீபத்து பேசுபவர், இவரை பற்றி அவர்கிட்ட, அவரை பற்றி இவர்கிட்ட, அவரை பற்றி தப்பான செய்திகளை இன்னொருத்தர்கிட்ட. உண்மையான செய்திகளாக இருந்தாலும் சரிதான். உண்மையிலேயே அவர் மது அருந்தக்கூடியவராக இருக்கிறார், அவரை பற்றி நீ பேசுகிற, இருந்தாலும் மது அருந்துறாருன்னு பேசுகிற, உண்மையிலேயே இருந்தாலும் தவறான ஒரு காரியம் செய்கிறாரு, அதை பற்றி நீ பேசினாலும் அதுக்கு பேர் தான் கீபத். அவர் செய்யாத காரியத்தை பற்றி பேசினா அதுக்கு பேர் புஹ்தான். அது ரொம்ப பெரிய பாவம். அது ஃபகத் பஹத்தஹு, அவரை பற்றி நீ புஹ்தான் இல்லை இட்டுக்கட்டி பேசுறது, அது ரொம்ப பெரிய கொடுமையானது. அது விளங்குங்களா? நம்ம நினைக்கிறோம் உள்ளது தானே சொல்கிறோம் அப்படின்னு. உள்ளது சொல்கிறதுக்கு பேர் தான் கீபத்துங்கிறது, நமீமத் என்று சொல்வது. யார் அதிகமாக பிறருடைய குறைகளை எடுத்து மக்களுக்கு மத்தியில் பிரஸ்தாபிக்கிறார்களோ, மக்களுக்கு மத்தியில் நீ ஃபோன் பண்ணி ஊரே சொல்லணும்னு அவசியம் இல்லை, பள்ளிவாசல் மைக்கில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் உன் மனைவி இடத்திலே மனைவியின் தம்பியை பற்றி நீ பேசினா அது கீபத் தான். உன்னுடைய குடும்பத்தை ஒருத்தரை பற்றி, இன்னும் குடும்பத்தின அக்காவை பற்றி தங்கச்சிட்டு பேசினேன், உன் தம்பியை பற்றி அண்ணன்ட்ட பேசினேன், அதுவும் கீபத் தான். ஒருவரை பற்றி தவறான காரியங்களை இன்னொருத்தட்ட பேசுறதுக்கு எல்லாமே கீபத் தான். இது கபருடைய வேதனைகள். ஆமத்து அஸாபில் கபர், மிக பெரும் கபருடைய வேதனைகள் அதிகமானது. யார் தன்னுடைய சிறுநீரை சுத்தம் செய்து கொள்ளவில்லையோ, முழுமையாக சிறுநீருடைய சுத்தம் ரத்தம் இருக்கிறது இல்லையோ, அவருக்கும் அதிகமாக கீபத்து பேசக்கூடியவருக்கும் என்று சொன்னார்கள் ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் வருது, யார் இரவு இஷா தொழுகைக்கு பின்பு தபாரக்கல்லதி சூரா அதிகமாக ஓதுகிறார்களோ, ஒவ்வொரு இரவும் தபாரக்கல்லதி சூரா ஓதுகிறார்களோ, அந்த சூரா கபருடைய வேதனை விட்டும் அவரை பாதுகாத்து விடும் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஹதீஸில் வருதுன்னா, ஒரு மனிதன் ஓதிய தபாரக்கல்லதி சூரா இருக்குங்களே, அது ஒரு மண்ணறையில் ஒரு மனித உருவம் கொடுக்கப்பட்டு ஒரு தலைமாட்டில் நிற்கும். மலக்குகள் தலைவலியாக தலைப்பக்கத்தில் அவர் வேதனை செய்ய வருவார்கள். இவர் செய்த குற்றங்களுக்காக அது உள்ளே போய் குறுக்கால் நின்றுக்கும், இந்த மனிதனை வேதனை செய்ய அனுமதிக்க மாட்டேன். அவரை சுற்றி பின்வழியாக வருவாங்க, பின்னாடி நின்றுக்கும்.
வலது பக்கம் வந்தால் வலது பக்கம் போய் நின்றுக்கும், இடது பக்கம் வந்தால் இடது பக்கம் போய் நின்றுக்கும். எந்த பக்கமும் அவர்கள் வரவிடாமல் சுற்றி சுற்றி மலக்குகளை விட்டும் இந்த மனிதனை பாதுகாத்து விடும் என்றும் சில ஹதீஸுகளில் வந்திருக்கிறது. ஆகவே நாம் அதிகமாக அல்லாஹ் இடத்திலே அதாபுல் கபரை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். அடுத்து பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழும் காலத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அதை விட்டு என்ன நீ பாதுகாத்துக்கல்லா. சில குழப்பங்கள் இருக்க மனுஷனை எத்தனையோ பேர் சூசைடு பண்ணிக்கிறான். டெய்லி பேப்பரில் வந்துச்சுன்னா குடும்பத்தோடு தற்கொலையும் பண்ணுறான். தாய் தன்னை சில குழந்தைகளையும் கொலை செய்து ஆற்றிலே தள்ளிவிட்டு தானும் குடித்து விட்டார். தந்தை தன் பிள்ளைகளுக்கெல்லாம் மதுவில் கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்துவிட்டு அவரும் செத்து விட்டார். அப்போ டெய்லி பேப்பரில் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த சில குழப்பங்கள் மனிதனை அறிவை தடுமாற செய்துவிடக்கூடிய குழப்பங்கள், அது அல்லாட்ட பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்கிறது. யா அல்லாஹ், எந்த குழப்பங்கள் என்னை மிகப்பெரிய அதிர்ச்சியிலே ஆழ்த்தி விடக்கூடியதாக இருக்கிறதோ, என் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடியதாக இருக்கிறதோ, அத்தகைய கொடுமையான குழப்பங்களை விட்டு என்னை பாதுகாத்துக்கிறப்பே என்று சதா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இடத்திலே தன்னை நம்ம அல்லாட்ட பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலையும் இந்த துவா ஓத சொல்றாங்க. சொல்லாங்க இப்படி ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்திகளை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாப்போம். பெருமானார் சொல்றாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே ஓதக்கூடிய காலை துவாக்கல்ல, டெய்லி ஓதக்கூடிய துவாக்கல்ல ஒரு துவா பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபுஜாஅத்தில் கைர் வ நஊது பிக மின் ஃபுஜாஅத்திஷ் ஷர். யா அல்லாஹ், திடீரென்று வரக்கூடிய, திடுகூறாக வரக்கூடிய அதிர்ச்சி, பேர் அதிர்ச்சியான செய்திகளை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. திடீரென்று வரக்கூடிய வேற நல்ல விஷயங்களை உன்னிட்டு நான் கேட்கிறேன். ஒரு அதிர்ச்சி, திடீர்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி வருது, அந்த மாதிரி கேட்டால் மனசை தாங்க முடியல. அந்த மாதிரி அதிர்ச்சியான செய்திகளை இன்றைய பொழுதெல்லாம் கேட்காமல் என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. திடீரென்று வரக்கூடிய நல்ல செய்திகளை உன்னிடத்திலே கேட்கிறேன். நற்செய்தி திடீர்னு வரணும், நல்ல செய்தி எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம், திடீர்னு வருது, அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் என்று நாம் சந்தோஷப்படக்கூடிய செய்திகள் திடீரென்று வருவதை உன்னிடத்திலே கேட்கிறேன். நான் என்னை வருத்தப்படுத்தக்கூடிய செய்திகள் திடீரென்று வந்து என்னை அதிர்ச்சியிலே ஆழ்த்தி விடுவதை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் காலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இடத்திலே கேட்டார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சோதனைகள், வாழ்வில் ஏற்படக்கூடிய சோதனைகள்னா நம்மிலே உடல்நிலை கோளாறு வரலாம். ஒருத்தர் சொன்னார், திடீர்னு வயிற்று வலின்னு சொல்லி பிவிக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன். அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு சாயந்தரத்துக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ண விட்டாங்க. இத்தனை லட்சம் தூக்கிட்டு வா அப்படின்ட்டாங்க. என்னங்க சாதாரண வயிற்று வலி, சாதாரண வயிற்று வலி இல்லை, உடனே சாயந்தரத்துக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணேன்னா உயிருக்கு ஆபத்துட்டாங்க. அப்புறம் அர்ஜென்ட்டாக கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி சொல்லி ஏற்பட்டு போச்சு. இது மாதிரி பாருங்க, காலை எந்திரிக்கும் போது நல்லா எந்திரிச்சாங்க, இவரும் நல்லா எந்திரிச்சார், சிரித்து கொண்டே மனைவியும் எந்திரித்தார். கொஞ்சம் நேரத்தில் வயிற்று வலி, கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க, தாங்க முடியாத வயிற்று வலின்னு. ஒரு சில நிமிடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தலைகீழ மாற்றி விட்டான். யாருக்கு தெரியும்? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தான் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே ஒரு பெண்மணி 7 மாதமாக இருந்தாங்க, மாசமாக இருந்தாங்க, 7 மாசமாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு வயிற்று வலி, என்ன நடந்துச்சே இல்லை, இதனாலும் டாக்டர் கொண்டு போய் காமிச்சாங்க, குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டுருச்சு, உடனடியாக அந்த குழந்தைய வெளியே எடுத்தாகணும்ட்டு, இங்கே பார்க்க முடியாது, நீங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போயிருங்கன்றாங்க. அங்கே போனாங்க, அவங்க என்ன ஊசி போட்டு உடனடியாக வெளியே எடுக்கலைன்னா உயிருக்கு, தாய்க்கும் ஆபத்து குழந்தைக்கும் ஆபத்துன்னு சொல்லி உடனடியாக 7 மாதத்தை குழந்தைய வெளியே எடுத்தாங்க. எடுத்தால் அந்த குழந்தைய கொண்டு போய் இன்குபேட்டரில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு சொன்னாங்க, 98% குழந்தை பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, 2% வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிங்க. அவங்க ஒவ்வொன்று அழுதாங்க. நான் சொன்னேன், இவங்களுக்கு என்னம்மா ஹயாத்து கொடுக்குறது அல்லாஹ், முஹ்யி ஹயாத்து கொடுக்குறவன் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா, முமீத் மௌத்து கொடுக்குறவன் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அல்லாஹ்வுடைய பேர் தான் முஹ்யி முமீத். நீங்கள் யா ஹய்யு யா கையூம், ஐயுல் கையூமானவனே என்று அந்த அல்லாஹ் தஆலா எடுத்த துவாவும் செய்யுங்க. அந்த குழந்தையை வளர்ந்து வாலிபமானால், யா அல்லாஹ் அந்த குழந்தையை ஆலிமாக்கிறேன், ஹாஃபிதுல் குர்ஆனாக, ஒரு மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய குர்ஆனை பாதுகாக்கவராக நான் ஆக்கிறேன், நீத்து வச்சுக்கங்க. எல்லாரும் நினச்சாங்கன்னா அந்த குழந்தைய வைப்போம்மா அப்படின்னு சொல்லியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் குழந்தை பிறந்த 5 நாள் 6 நாள் ஆச்சு. டாக்டர் இப்போ சொல்கிறாங்க ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு, இப்போ 50-50 இருக்குது, 50-50 அல்லாஹ் தஆலா பாதுகாத்துனா இன்னும் அந்த குழந்தை ஆபத்துடைய கட்டத்தை விட்டு தாண்டலை. ஆனாலும் பாதிக்கு பாதி 98% பிழைக்காது, 2% தான் பிழைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னது. இப்போ 50-50 சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் 50-50 குழந்தை பிழைக்க வாய்ப்பு இருக்குது. மேக்சிமம் தேறி வந்துடக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது, குழந்தை பிழைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அல்ஹம்துலில்லாஹ்
அல்லாஹ் இப்பயும் அல்லாஹ் அழைத்து கொண்டே இருங்கள். யா ஹையு யா கையூம்னு சொல்லுங்க. ஐயுல் கையூமானவனே, ஹயாத்து கொடுக்குறவன் நீ தான். யா அல்லாஹ் அந்த ஆண் குழந்தை எனக்கு நீ அதை கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் தாலா அதை உயிரோடு எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன்னு சொன்னா, நான் நீயத்து இப்பவே வச்சுட்டேன், அந்த குழந்தையை மார்க்க அறிஞராக இல்ம தீனுக்காக ஹாஃபில் குர்ஆனாக ஆக்குறேன் அப்படின்னு நீயத்து வச்சுக்கணும்னு சொன்னா, அல்லாஹ் அந்த பரக்கத்துல அந்த குழந்தை இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன எதுக்கு சொல்ல வந்தேன்னா, காலையில் நல்லா எந்திரிச்சாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, கொஞ்சம் கூட எந்த வித்தியாசமும் இல்லை, இன்னும் 3 மாசம் இருக்குது குழந்தை பிறக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரே நொடி லைட்டா ஒரு வடி டாக்டர்கிட்ட போனாங்க, உடனடியாக பண்ணுனாங்க. இப்போ அந்த மாதிரி எந்த நொடி மனுஷனுக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால் சதா அல்லாஹின் பக்கம் தரஸ்தே ரஹனா, என் ஷேഖனா சொல்லுவாங்க, தரஸ்தே ரஹனாபா, பயந்துக்கிட்டே இருக்கணும்பா அல்லாஹ் தஆலா விஷயத்தில், நீ அல்லாஹ்ட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வன அவுதுக்கு ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், மௌத்னா மௌத்து நேரத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனைகளை விட்டு என்னை பாதுகாத்துக்கும். யா அல்லாஹ், எப்படி துனியாவில் என்னை எளிமையா அம்மா வைத்திருந்து என்னை கொண்டு வந்து, அதே மாதிரி எளிமையா அம்மா என்னை உன்னுடைய மண்ணில் வைத்துக்குள்ள என்னை ஈஸியாக கொண்டு போயிடல்லா. சாதாரணமாக நல்லா இருந்தாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிட்டாரு, எந்த வேதனையும் கஷ்டமும் எதுவும் இல்லாமல். அந்த மாதிரி எளிமையா என்னை நீ கொண்டு போயிடல்லா. என்னால் நான் என் மௌத்து எனக்கு சிரமமானதாக ஆக்கி விடாதே. சில பேருடைய மௌத்து அவங்களுக்கு சிரமம், சில பேருடைய மௌத்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு சிரமமாக போயிடுது. அவங்கள கொண்டு போய் பெரிய ஆபத்துகளை மாட்டி, சில பேர் ஏதோ பிரச்சனைன்னு கொண்டு போய் இந்தியா ஆஸ்பத்திரி முடியாது, அங்கே பாருங்க, அங்கே முடியாது, அங்கே பாருங்கன்னு சொல்லி 10 லட்சம் செலவு பண்ணி கடைசியாக டெட் பாடி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுது. அவங்களுக்கு உள்ள மற்றவங்களுக்கு சிரமமாயிருது. சில பேருக்கு அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவேன். ஒவ்வொரு துவாவிலையும் நான் துவா செய்ய கேட்டுக்கிறது, யா அல்லாஹ் என்னை ஆம்புலன்ஸ் விட்டு காப்பாற்று, அதில் ஏற்றாமல் என்னை காப்பாற்றுறப்பே, மார்ச் வரியில் ஏற்றாமல் என்னை மார்ச் வரி கொண்டு போகாமல் என் ஜனாதாவை என்னை காப்பாற்று அல்லா, போஸ்ட் மார்ட்டத்தை விட்டு என்னை காப்பாற்றுறப்பே, ஐசிஐ விட்டு என்னை நீ காப்பாற்றுறப்பே, ஆப்ரேஷன்களை விட்டு என்னை நீ காப்பாற்று அல்லா. இந்த டாக்டர்கள் கையில் மாட்டிட்டு சின்ன பின்னப்பட்டு அவர்களுடைய சோதனை பொருளாக என்னை நீ ஆக்கி விடாது. ஹதீஸ்ல பெருமானா துவா செய்வாங்க, வலா தஜஅல்னி ஃபித்ன வலா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் காஃபிரீன். யா அல்லாஹ், காஃபிர்களுடைய சோதனை பொருளாக, அவர்கள் கையில மாட்டிட்டு முழிக்கக்கூடிய பொருளாக என்னை நீ ஆக்கி விடாதே. அவர்களுடைய வேதனைகளுக்கும் அவருடைய சோதனைகளுக்கும் ஒரு கருவியாக நீ ஆக்கி விடாதே. எத்தனையோ ஊர்களில் பார்க்குறோம், காஃபிர்கள் என்னென்ன கலாட்டை செய்கிறாங்க, அந்த மாதிரி நீ ஆக்கிறாத ரப்பே அப்படின்னு துவா செஞ்சாங்க. அதில் இன்னொரு துவா போய் சேர்த்துக்கிறது, யா அல்லாஹ், டாக்டர்களுடைய சோதனை பொருளாக என்னை ஆக்கிறாத, அவருடைய கைப்பாவையாக என்னை ஆக்கிறாத, சதா மாத்திரை மருந்தின் பக்கம் முஹ்தாஜா ஆகிற மாதிரி என்னை ஆக்கிறாத, லைஃப் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதை விட்டு நீ பாதுகாத்துக்கிறப்பே. லைஃப் ட்ரக்ஸ் வாழ்நாளில் இந்த மாத்திரையை சாப்பிட்டு தாங்க ஆகணும், இல்லைன்னா நீங்கள் இருக்க முடியாது. அந்த மாதிரி சோதனைகளை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. இன்னும் அல்லது கேட்கணும், பெருமானாம் துவா செஞ்சுருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னா நஊதுபிக மினல் பரஸி வல் ஜுதாம் வ மின் ஸய்யில் அஸ்காம். யா அல்லாஹ், குஷ்டரோகத்தை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக, வெண்குஷ்டத்தை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக, வ மின் ஸய்யில் அஸ்காம், இன்னும் கொடிய வியாதிகளை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக அப்படின்னு துவா செஞ்சுருக்காங்க. சிறிய வியாதிகள் அந்த மனுஷனுக்கு வரத்தான் செய்யும், தலைவலி, காய்ச்சல், இடுப்பு வலி, கை வலி, முட்டு வலி, காலில் முள்ளு ஊத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வியாதிகள் இருக்குது பார்த்தீங்களா, இது மனுஷனுக்கு ரஹமத்துன்ட்டான். ஏன்னா இந்த வியாதி வந்தால் அவனுடைய எத்தனையோ பாவங்கள் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான். எத்தனையோ சிரமங்கள்ல அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனுக்கு காய்ச்சல் வந்து ஒரு நாள் படுத்திருந்தால் ஒரு வருடத்துடைய பார்த்து அல்லாஹ் மன்னிச்சிடறான் ஹதீஸ்ல. அப்போ சின்ன சின்ன கஷ்டங்கள் மனுஷனுக்கு மாற்றி மாற்றி வரத்தான் செய்யும். நமக்கு வரும் தலைவலி, பல்லு வலி வரும், மனைவிக்கு வரும், பிள்ளைங்களுக்கு வரும், பல்லு வலி, கண்ணு வலி, காது வலி, இது மாற்றி மாற்றி இது வரும். இந்த வியாதிகள் வந்து மனுஷனுக்கு வருவது ஒரு வகையில் ரஹ்மத். அல்லாஹ் தஆலா நமக்கு செய்யக்கூடிய அல்லாஹ் பக்கம் நம்முடைய சிந்தனையை திருப்பக்கூடிய ரஹ்மத்துன்ட்டான். கொடிய வியாதிகள் இருக்கும் பார்த்தீங்களா, மனுஷனை அழிவு தடுமாறக்கூடிய, காசு பணம் இல்லாமல் பிறர் பக்கம் மொத்தாஜ் ஆகக்கூடிய, தான் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், இல்லை பிழைக்க மாட்டாருன்ட்டாங்க, கையில் காசு இல்லை, அவர்கிட்ட போகலாமா இவர்கிட்ட போகலாமா. எத்தனையோ பேர் வீட்டை கொண்டு போய் அடமானம் வைக்கிறாங்க, இல்லை இருக்கு வீட்டை வித்துடுறாங்க, யார்கிட்டயோ போய் காசு அக்கா தங்கச்சி நகை நட்டு வாங்கி அடமானம் வைக்கிறாங்க, கடன்காரராக போயிடுறாங்க. அந்த மாதிரி கொடிய வியாதிகள் என்ன பேப்பரில் நியூஸில் உதவி செய்யவும் இன்னொருக்கு இந்த ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி நியூஸில் விளம்பரம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்முடைய நிலை ஆயிடக்கூடாது ரப்பே. யாரின் பக்கம் என் வைத்தியத்துக்காக முஹ்தாஜ் ஆகிற மாதிரி, பிறர் பக்கம் தேவையாகிற மாதிரி என்ன என் நிலையை நீ ஆக்கிறாத. என் வாழ்நாள் எல்லாம் நான் படுத்த படுக்கையாகி பிறருடைய தயவில் என்னுடைய மலம் சிறுநீர் அள்ளுகிற நிலைக்கு என்னை ஆளாக்கிறாத. பெருமானார் ஸல்லல்லாஹு துவாக்கள் அதிகமாக துவா செய்வாங்க. நஊது மினல் ஹரம், முதிய வயதை அடைந்து பிறருடைய தயவில் வாழக்கூடிய நிலையை விட்டு என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க. நாமளும் அந்த துவாக்களை அடிக்கடி கேட்கணும். பெருமானார் சொன்னாங்க, என் மௌத்து நேரத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளை விட்டும் யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக.
கடைசியாக கேட்டாங்க, வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. தஜ்ஜால் என்று வந்து விட்டானே ஆனால் அவனுடைய சோதனை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது. இன்னொரு ரிவாயத்தில், புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாய்க்கிறான். அந்த மாதிரி மேல் சொன்ன ரிவாயத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிச்ச ரிவாயத். இதே இன்னொரு ரிவாயத்தில், அன்னை ஆயிஷா நாயத்துடைய ரிவாயத்தில் நான் 5வது ஒன்று சேர்க்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், நான் பாவம் என்ற சேற்றிலே என் காலை வைத்து விடுவதை விட்டும், பாவங்களிலே சிக்கி கேவலப்படுவது விட்டு பாதுகாத்துக்கிறப்பே, வல் மக்ரம், கடன்காரனா போவதை விட்டு என்னை பாதுகாத்து. கடன்காரனா மூத்தாகக்கூடாது. அல்ல நம்ம எல்லாரையும் பாதுகாத்து. நம்ம புள்ள குட்டிகளுக்கு பாரத்தை வச்சு போட்டு அவங்க அத்தா இத்தனை கடன் விட்டு போயிட்டாரு, இவ்வளோ சொத்து சேர்த்து வைக்காட்டி பரவாயில்ல, புள்ள குட்டிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துக்குவான். கடன் வச்சுட்டு போயிடுறாங்க ரொம்ப பேர். அந்த புள்ள குட்டிங்க படாத பாடுபடுற மாதிரி சூழ்நிலை. கடனை விட்டு நீ பாதுகாத்துக்கிறப்பே என்று துவா செஞ்சாங்க. அடிக்கடி துவா ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பெருமானோட ஒரு சஹாபி கேட்டாங்க, ஃபகால லஹு காயிலுன் மா அக்ஸரு மா தஸ்தஇது மினல் மக்ரமி யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், அதிகமாக நான் உங்களை பார்க்குறேன், கடனை விட்டு பாதுகாத்துக்குங்க அல்லா, கடனை விட்டு பாதுகாத்துக்க அல்லா நீ கேட்டுட்டே இருக்கிறீங்களே, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. பெருமானா சொன்னாங்க, ஃபகால, புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ், பெருமானா சொன்னாங்க, ஃபகால இன்னர் ரஜுல இதா கரிம ஹத்தஸ ஃபகதிப வஅத ஃபஅஹ்லஃப. ஒரு மனுஷன் கடன்காரன் ஆயிட்டான்னா பேசினா போய் தான் பேசுவோம், வாக்குறுதி கொடுத்தா மாறுதான் செய்யும். கடன்காரனா போயிட்டான், கையில் காசு இல்லை, 1 லட்ச ரூபா தரணும் அவருக்கு, எங்கே பய அளவு வீட்டில் இருக்காருங்களா, வீட்டில் இருந்து இல்லைன்னு சொல்லு, இல்லை வீட்டில் இல்லைங்க, அத்தா வெளியே போயிருக்காருன்னு பையன் சொல்லுவான். இப்படி பேசினாவே போய் அங்கே வெளிநாடு வெளியூர் போயிட்டேன், அங்கே போயிட்டேன், இங்கே பண்ணி ஏமாத்துவார். கையில் மாட்டிக்கிட்டாரு, இங்கே காசு நாளைக்கு சாயந்தரம் ஒருத்தர் கொடுக்குறாருங்க, நாளைக்கு சாயந்தரம் காசை கொடுத்துறேன், நாளைக்கு யாரும் எவனும் வரவும் மாட்டான், காசை கொடுக்கவும் மாட்டான், நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு பொய் தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி அப்படி இப்படி பொய் சொல்லி போயிட்டே இருக்கும். எவ்வளோ நாளைக்கு ஓட்டுவ நீ? பெருமாள் சொன்னால், கடன்காரனா மாறிட்டான், பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான். ஆகவே தான் கடனாகிறதை விட்டு அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். இருக்கிறத வச்சு வாழ்க்கையை ஓட்டு, கொஞ்சமாக இருந்தாலும் அதிகப்படி ஆசைப்படாது. இப்போ ரொம்ப பேர் தேவையில்லாத கடன்கள். அதாவது ஒரு அர்ஜென்ட்டு, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு காட்டுறோம், ஒரு 10,000 காசு கடன் வாங்கிட்டு போகிறோம், அது ஒரு அவசியமான கடன் சொல்லலாம். நான் வண்டி ஓட்டுறேன், கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 10 லட்ச ரூபா ஒரு கார் வாங்குறேன், மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டும் ஹராமு, கடனும் தேவையில்லாது. இன்ஸ்டால்மெண்ட் ஏற்கனவே ஹராமு, அந்த 10 லட்ச ரூபா கார் வாங்கிட்டு மாதம் நான் ஓட்டி சம்பாரித்து மாதம் கட்டிக்கிறேன். என்ன கேரண்டி இருக்குது? 5 வருஷம் நீ ஹயாத்தாக இருப்ப, 5 வருஷம் இந்த காரும் டப்பாவாகாமல் இருக்கும், காரும் டப்பாவாகாமல் 5 வருஷம் நீ கைகால் சலாமத்தாக இருந்து இந்த கடனை கட்டுவேங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? இந்த மாதிரி தேவையில்லாத வீடு கட்டுறேன், அழகா வாடகை வீட்டில் இருப்பார், 3000 ரூபா சம்பளம், 3000 4000 கொடுத்துட்டு இருப்பார், ஆசை வந்துடும், இடத்த ஒன்று வாங்காரு, இன்ஸ்டால்மெண்ட்டில் கடன் வாங்கி பேங்க்கில் லோன் வாங்கி வீடு கட்டுறது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத கடன்களை மாட்டிக்கிட்டு மூத்தா போயிடுவார், கடைசியாக பிள்ளைங்க அவதிப்படுற மாதிரி. இந்த கடனை விட்டு என்னை பாதுகாத்துக்கிறப்ப 1 ரூபா கூட கடன் இருக்கக்கூடாது. அன்றைக்கு நீ படுக்கிறையா, 1 ரூபாய் கூட உன் மேலே கடன் இருக்கக்கூடாது. என் ஷேகநாயகம் கடன் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பான். ஒரு நாள் இப்படி மஜ்லிஸில் மகரிப் தொழுது உட்காந்துருந்தோம், ஒரு முசாஃபர் வந்தார். சர்க்கார் எப்படியும் காசு வந்தால் முசாஃபர் வெறுங்கையாக அனுப்ப மாட்டாங்க, இப்படி தேடினாங்க, சில்லறை இல்லை. அப்போ எங்கிட்ட ஒரு 2 ரூபா காசு இருந்துச்சக்கா, கொடுத்துருமா, அந்த கடனாக வாங்கிக்கிறேன் நான் அப்படின்ட்டாங்க. உள்ளே போய் கொண்டு வந்து தரேன்ட்டாங்க. அப்போ சர்க்கார்ட்ட சொன்னாங்க, 2 ரூபா கொண்டு போய் அந்த முசாஃபருக்கு நான் கொடுத்துட்டேன். பயான் நடந்துகிட்டு இருந்துச்சு, பயான் முடிஞ்சவுடனே உள்ளே போயிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டு இருந்து படுத்துட்டோம். 2 மணிக்கு வந்து சர்க்கார் எழுப்புறாங்க, இந்தப்பா உன் கடனை வச்சுக்கோ, உன் கடனை இந்த 2 ரூபா வச்சுக்கோ, நீ போயிட்ட, நானும் போயிட்டேன், போய் நான் படுத்துட்டேன். சிந்தனை, ஆஹா 2 ரூபா ஹசரத்து கடன் வாங்கி முசாஃபர்ட்ட கொடுத்தோமே, இப்போ அந்த கடனை கட்டாமல் நான் படுத்துட்டேன், மறந்துட்டேன், உள்ளே போய் கொண்டு வரலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். அப்போ கொண்டு வர அந்த கடனை கொடுக்காமல் படுத்துட்டேன்னு மனசில் சிந்தனை வந்துச்சு. அப்போ காலையில் கொடுத்துடலாமே, இப்போ மனசு உள்ளதுன்னு சொல்லுது, காலையில் நீ ஹயாத்தாக இருப்பேன்னு என்ன கேரண்டி? நீ காலையிலக்குள்ளே மூத்தா போய்ட்டு 2 ரூபா கடன்காரனால மூத்தா போவ இல்லை, அதுக்கு காலையிலக்குள்ளே ஹயாத்தாக இருக்க மாட்டோமா அப்படின்னு திரும்பி படுத்தேன். திரும்ப தூக்கம் வர மாட்டேங்குது. அப்புறம் மறுபடியும் நான் திரும்ப படுத்து திரும்ப சொன்னேன், ஹசரத்து என் மாணவர் 2 ரூபா பெரிய காசா, 2 லட்சமா 2 கோடியா, 2 ரூபா பெரிய காசா, என் மாணவர் அதை கூட மன்னிச்சிக்க மாட்டாரா? அது பரவாயில்ல, மன்னிச்சிக்க மாட்டேன், நீ மூத்தா போய் கர்ணகாதே மூத்தா போவ, அப்புறம் மன்னிக்கிறது அடுத்த பிரச்சனை தானே, அப்புறம் அதுக்கு என் பதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்குது. புரண்டு பார்த்தேன் 1 மணி நேரமா. டக்குன்னு எந்திரிச்சு இந்த 2 ரூபாய் கொண்டு உங்களுக்கு கொடுத்த பிறகு என் மனசே ஆரிச்சு, அது தூக்கத்தை கெடுத்துட்டேன், மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு 2 ரூபாய் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம 2 ரூபாய்க்கு பயப்படுறாங்க சூஃபியாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள்னு யாரை சொல்கிறோமோ, யாரை மகான்கள்னு சொல்கிறோமோ, அவங்க 2 ரூபாய்க்கு பயப்படுறாங்க. நாம் ஊரே முழுங்கிட்டு உட்காந்துருக்கோம், ஜாலியாக உட்காந்துக்கிட்டு. இத்தனை பேர் அப்படியே ஏப்பம் விட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அடுத்தவங்க காசை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா?
அது 4 லட்சம், அங்கே ஒரு 2 லட்சம், இங்கே ஒரு 3 லட்சம், அதில் பேங்க்கில் ஒரு 4 லட்சம் இருக்குது. சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. பெருமானார் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் கடனை விட்டும் அல்லாஹ் இடத்துல ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள். நண்பர்களே, நாம் இவற்றை விட்டாம் நாம் பாதுகாவல் தேடுவது மட்டுமல்லாமல் இவற்றை விட்டும் பேணி நடந்து கொள்ளவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அந்த ஹதீஸை மட்டும் மறுபடியும் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க. இதா தஷஹத அஹதுக்கும், உங்களில் யாரும் அத்தஹியாத் ஓதினால் ஃபல் யஸ்தஇது பில்லாஹி மின் அர்பஇன், 4 விஷயங்களை விட்டு அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தேடட்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம் வ அஊது பிக்க மின் அதாபில் கப்ர் மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் மின் ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால். இன்னொரு ரிவாயத் மின் அஊது பிக்க மின் மஸமி வல் மகரம். இந்த துஆவை நாம் அதிகமாக நாமும் அத்தஹியாத்திலே ஓத வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த சிரமங்களை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இங்கே உபதேசம் செய்வதற்கு அனுமதி கொடுத்த இந்த பள்ளிவாசலுடைய தலைவர், கண்ணி மிகுந்த இந்த மஸ்ஜிதுடைய இமாம் அவர்கள், கண்ணி மிகுந்த நம்முடைய தலைவர் ஹஸரத் கிப்லா அவர்கள் மற்றும் ஜமாத்தார்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் எல்லாருக்கும் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.